வணக்கம். திவாகர், சென்னையிலிருந்து திவாகர். என்னுடைய காசேதான் கடவுளப்பா என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நான் பேச போறேன். ஒரு மாதிரி வைரலா இருக்கிற லைவா இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் என்ன தெரியல, பிட்காயின். அதுக்கு கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நிறைய மீட்டிங்க்கு போயிருந்தேன். இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய பேர் சார் இதை நிறைய இப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்க, இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ ஆகும், 10 இன்வெஸ்ட் பண்ணால் 20 ஆகும், 30 ஆகும், 40 ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய கிராஃப் எல்லாம் போட்டு காமிச்சாங்க. அதில் சில பேர்கிட்ட கேட்டேன், என்ன சார் இது இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு. கரெக்டு தான், அவர் சொல்றதெல்லாம் கரெக்டு தான். 2010 நான் பிட்காயின் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு பாருங்க $1,00,000 அது. நீ பார்த்த நான் லூஸ் பண்ணேன். இனிமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ண மாட்டேன், இனிமேல் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா. அப்புறம் அவங்ககிட்ட கேட்டேன், பிட்காயின்னா என்ன அப்படின்னா, எல்லாம் ஒரு மாதிரி தடுமாறினாங்க. சில பேர் இல்லை பிட்காயின்னா கிரிப்டோ கரன்சி. சரி, கிரிப்டோ கரன்சினா நம்ம இந்தியன் ருப்பி ஒரு கரன்சி இல்லையா, US டாலர் கரன்சி இல்லையா, அந்த மாதிரி அது ஒரு கரன்சி அப்படின்னு. ஓ அப்படியா, என்னன்னா டிஜிட்டல் ஃபார்மேட் சார். ஓ அப்படியா, சரி ரைட்டு. இது மேலே போகுமா? மேலே போகும். ஸோ அதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ அதில் என்ன அப்படின்னு கேட்டாங்க. இன்ட்ரென்சிக் வேல்யூனா ஒன்றும் தெரியலையே அப்படின்னு முடிச்சாங்க. சரி, நான் தான் சொன்னேன், இன்ட்ரென்சிக் வேல்யூ வச்சு தான் சார் அதுக்கு நம்ம வேல்யூ பண்ண முடியும். அப்போ இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு பேங்க்குக்கு போகிறேன், போயிட்டு ஒரு 100 கோடி ரூபா லோன் கேட்குறேன். பேங்க் மேனேஜர் என்ன அப்படியே பார்ப்பான், பார்த்துட்டு எந்த வழியா வந்தீங்க அப்படின்னா, இந்த வழியா தான், அப்படியே ஓடி போயிடுங்க, உள்ள வராதிங்க, இந்த ஏரியாவில் திருப்பி மறுபடியும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவார். கரெக்டா? ஆள் தெரியல போட்டுருக்கு, நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. ஆனா அதே பேங்க்குக்கு முகேஷ் அம்பானி போனார்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவர் போக மாட்டாரு, ஒரு எக்ஸாம்பிள் பேச்சுக்கு சொல்றேன். அவர் போய் 100 கோடி ரூபா, 100 கோடியா எதுக்கு சார்? 100 கோடி எதுக்கு சார்? 1000 கோடி இருக்காங்க சார், எதுக்கு சார்? இந்த பேங்கே உங்களுக்கு தான் சார் அப்படின்னு அந்த பேங்க் மேனேஜர் சொல்லுவான். பாட்ஷா பட டயலாக் மாதிரி. பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. இப்ப தெரியுதா இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்னா? நான் போகும்போது 100 கோடி ரூபா கொடுக்காத அதே மேனேஜர் முகேஷ் அம்பானி போகும்போது அனாவசியம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கா. 100 இல்லை, 1000 இல்லை, அதுக்கு மாதிரி. அதுதான் இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மதிப்பு, உள்ளார்ந்த மதிப்பு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அதை வச்சுதான் வேல்யூ பண்ணோம். ரைட்டா? இவர் சொன்ன மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சியை அவர் எதுக்கோட ஈக்குவேட் பண்ணாரு? இந்தியன் ருப்பி ஒரு கரன்சி, ரஷ்யன் ரூபிள் ஒரு கரன்சி, US டாலர் ஒரு கரன்சி, ஜப்பனீஸ் யென் ஒரு கரன்சி, சவுதி ரியால், UAE திராம், ஒமான் ரியால், இதெல்லாம் ஒரு கரன்சி. இதுவும் அதே மாதிரி கரன்சி தான். சரி ரைட், ஓகே. அப்படின்னா இந்த இந்தியன் ருப்பி பேக் பண்ற மாதிரி பேக் பண்றதுக்கு ஹியூஜ் லேண்ட்மாஸ் இருக்கு. 140 கோடி ஆளுங்க இருக்கிறாங்க, ஏகப்பட்ட ஃபேக்டரிஸ் இருக்கு, ஏகப்பட்ட ப்ரொடக்டிவிட்டி நடக்குது, ஏகப்பட்ட இம்போர்ட் நடக்குது, ஏகப்பட்ட எக்ஸ்போர்ட் நடக்குது, அசெட்லாம் நிறைய இருக்கு. 650 பில்லியன் US டாலர் ஃபாரின் கரன்சி எல்லாம் இருக்கு. ஆன் டாப் ஆஃப் இட் உங்களுக்கு இந்த நாட்டுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு நாடுன்ற ஒரு பேர் இருக்கு. அதே மாதிரி US டாலருக்கும் UAE திராமுக்கும் எல்லாத்துக்குமே உண்டு. அப்போ இந்த பிட்காயின், இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டா அது தெரியல சார். அது அப்படி இப்படி இது அப்படி இப்படின்லாம் சொன்னாங்களே தவிர nobody was able to come out with a clear answer. அதாவது யாராலையும் சரியான ஒரு பதிலை கொடுக்க முடியல. உண்மை அதுதான். இன்னைக்கு பிட்காயினோ இல்ல கிரிப்டோ கரன்சியோ பத்தியோ யாருக்கிட்ட நீங்க போய்கிட்ட அதுக்கு என்ன சார் வேல்யூ அப்படின்னா, பாருங்க அப்படி கேட்காதீங்க, இன்னைக்கு $50,000 இருக்கு, நாளைக்கு $1,00,000 ஆகும், அதே $2 லட்சம். நான் அதை கேட்கல, அதோட வேல்யூவை நீங்க எப்படி வேல்யூ. இப்போ
ஒரு பவுன் தங்கம் வாங்குறீங்க 60,000 ரூபா அப்படின்னு. அதுக்கு பின்னாடி நிறைய ரீசன் இருக்கு. அதோட ப்ரொடக்டிவிட்டி, அதோட ஹிஸ்டாரிக்கல் ரேட்டு, அப்புறம் வந்து எவ்வளோலாம் வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்காலையும் ரஷ்யாலெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த மாதிரி நிறைய டேட்டாலாம் வச்சுட்டு அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க. அது மாதிரி கிரிப்டோ கரன்சி ஆர் பிட்காயினுக்கு எப்படி யார் வேல்யூ பண்றாங்க? எல்லாரோட ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியல, அதை வாங்குங்க, அது நாளைக்கு லாபம் வரும் அப்படின்னு. ஏன் எல்லாரும் வாங்குறாங்க பாத்தீங்களா? இன்ட்ரின்சிக் வேல்யூ பார்த்து அல்ல, நாளை அதனுடைய விலை ஏறும் என்ற ஒரே நம்பிக்கையில தான் அவங்க வந்து அதை வாங்குறாங்க. வேற வந்து அதுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. உள்ள இட் இஸ் அ ஷாலோ, அதாவது தமிழ்ல போல் அப்படின்னா இட்ஸ் ஹாலோ. இட் டசன்ட் ஹவ் எனிதிங், இட் டசன்ட் ஹவ் எனி வேல்யூ, இட் டசன்ட் ப்ரொடியூஸ் எனிதிங். எதையுமே அதை தயாரிக்கல, அதுக்குன்னு எந்த விதமான வேல்யூவும் கிடையாது. புரிந்து கொள்ளுங்கள். என்றாவது ஒரு நாள், அது நாளைக்கே கூட நடக்கலாம், பட் அவ்வளோ சீக்கிரம் நடக்கிற பாசிபிலிட்டி இல்லைன்னு சொல்லலாம். பட் அது விழும், விழுந்தே தீரும். அப்போ நீங்கள் சொல்லலாம், இல்லை எலன் மஸ்க்கும் இப்போ வந்து ட்ரம்ப்லாம் வந்து நிறைய என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க கிரிப்டோ கரன்சி, அது வந்து என்ன வேணா ஆகட்டும், இட் இஸ் அ கொஸ்டின் ஆஃப் டைம். அது விழும், சந்தேகமே கிடையாது. நாளைக்கு 0 வேல்யூக்கே அது விழும், விழக்கூடிய ஒரு சூழல் வரும். அதனால இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே பிட்காயின்லையோ கிரிப்டோ கரன்சிலையோ தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏறலாம், இன்னைக்கு $10,000 நாளைக்கு $20,000 $30,000 மாதிரி ஏறதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிலாம் இருக்கலாம். ஆனால் நிரந்தரம் அல்ல, என்றாவது ஒரு நாள் அது விழுந்தே தீரும். ஏன்னா அதுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ என்று ஒன்று இல்லவே இல்லை. புரிந்து கொள்ளுங்கள். ஓகேவா? நன்றி, வணக்கம். இதை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தது, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. அத்தனை கேள்விக்கும் என்னால் பதில் சொல்ல முடியும் நான் நம்புறேன். ஓகேங்களா? வணக்கம், நன்றி.